உலகவே அதிரச் செய்த துயர சம்பவம் நேபாளத்தில் பெருவெள்ளம். பாலங்கள், சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் சென்னையைச் சேர்ந்த 49 பேர் மாயம், 26 பெண்கள் உட்பட. இவர்களை மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற சென்னை குரம்பேட்டையில் உள்ள டிராவல் ஏஜென்சி மூலமாக இவர்கள் கைலாஷ் யாத்திராவுக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் சென்ற போது இமிகிரேஷனுக்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் மகாதேவ் யாத்ரா டிராவல்ஸ் ஏஜென்சியின் உரிமையாளரின் மகனும் சத்யநாராயணனும் அவர்களுடன் சென்று மாயமானதாக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் சென்னை குரம்பேட்டை ராதா நகரில் இருக்கும் மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனத்தை நாம் தற்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் சார்பாக சென்னை குரம்பேட்டையைச் சேர்ந்த 6 பேர், இது ஜமீன் ராயப்பேட்டையைச் சேர்ந்த 4 பேர் உட்பட ராதாநகரில் ஒருவர். இதில் சென்னை ராதாநகரைச் சேர்ந்த சத்யநாராயணன் இந்த டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளரின் மகன். வேலவேந்தன் பாண்டுரங்கன் மற்றும் ராஜலட்சுமி வேலவேந்தனும், அமுதா குமார், கிஷோர் குமார் மற்றும் குமரகுருமன் சீனிவாசன், விஜயலட்சுமி குமரேசன் போன்ற 6 பேர் இவர்கள் குரம்பேட்டை பகுதி வாசிகள். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 6 பேர், திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவர், மதுரையைச் சேர்ந்த ஒருவர், விருதுநகரைச் சேர்ந்த ஒருவர், தேனியைச் சேர்ந்த ஒருவர், நாமக்கல்லைச் சேர்ந்த 2 ஈரோடைச் சேர்ந்த ஒருவர், கரூரில் சேர்ந்த 3 பேரும், திருச்சியைச் சேர்ந்த 2 பேர், சேலத்தைச் சேர்ந்த 4 பேர், கோவையைச் சேர்ந்த 8 பேர், சென்னையில் பிற பகுதியில் சேர்ந்த பெரம்பூர், ஈக்காட்டுத்தாங்கல், சிங்கப்பெருமாள் கோயில், ஆழ்வார்பேட்டை உட்பட சென்னை நகர் உட்பட மொத்தம் 11 பேர் என 49 பேர் இந்த பெரும் வெள்ளத்தில் மாயமானதாக டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் தெரிவிக்கின்றார். இவர் அவருடன் காலை 8:45 மணிக்கு தொடர்பு கொண்ட பிறகு ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பிறகு இவர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றும், இவர்கள் இமிகிரேஷனுக்காக, அதாவது இந்தியா திரும்புவதற்காக, தமிழகம் திரும்புவதற்காக காத்திருந்த போது இந்த பெரும் வெள்ளம் வந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இந்த துயர சம்பவம் தமிழகமே அதிரச் செய்துள்ளது. கிட்டத்தட்ட சென்னையைச் சேர்ந்த 49 பேர் மாயமானதும், இது தவிர கோவை ஈசா யோக மையத்தின் மூலம் சென்ற வெளிநாட்டவர் 80 பேரும் மாயமடைந்ததாக ஈசா யோக மையம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது காவல்துறையினர் 49 பேருக்கான லிஸ்டுகளை வெளியிட்டுள்ளனர். அவர்களின் பேர் விவரம் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், மதுரை, கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, சேலம், திருச்சி, நாமக்கல், விருதுநகர், தேனி, சேலம் உட்பட பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள். இதில் சென்னை குரம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டையில் மட்டும் கிட்டத்தட்ட 4 பேர் காலமானதாக, மாயமானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவர்கள் விசா மூலம் சென்றதற்கான அடையாளமும் அதற்கான விண்ணப்ப பாரங்களை பூர்த்தி செய்திருப்பதும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோ இவர்தான் சத்ய நாராயணன், டிராவல் ஏஜென்சி மகாதேவ் கைலாஷ் யாத்ரா டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளரின் மகன். இவர் குமார் கிஷோர். இவரும் குரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்தான். இவரும் மாயமானதாகவும், இதேபோல் இப்படி 6 பேர் குரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாயமானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது போன்ற ஒரு சம்பவம், பெருவெள்ளம் இதுவரை ஏற்பட்டது இல்லை என்றும், திபெத்தில் பேக்கு என்றும், நேபாளத்தில் போடோ கோசி என்றும், நம் நாட்டில் பீகார் மாநிலத்தில் கண்டக் நதி என்று அழைக்கப்படும் இந்த நதியின் நீளம் மொத்தம் 720 கிலோமீட்டர்.